ஹாய்! இன்னைக்கு நாங்க எங்க கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா வந்து, சண்டே ரிபப்ளிக் டேவா இருந்துச்சு. அதனால வந்து வெளியில எங்கேயாவது வந்து வெளியில போலான்னு சொல்லிட்டு பசங்க வந்து அ ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டனாலயும், ப்ளஸ் நம்பளும் வந்து எங்கேயாவது வெளியில போனா தானே நல்லா வந்து சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பி, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டோ இல்லையோ, எப்படா நம்ம வெளியில போவோன்னு தான் இருக்கு. நாங்க அதுக்கப்புறம் வந்து கார்ல வந்து ரெடி ஆயிட்டு நாங்க கிளம்பிட்டோம். நீங்க போகக்குள்ளயே கண்டுபிடிச்சிருக்கலாம். கண்டிப்பா இந்த லொகேஷன் வந்து தெரியாதவங்க ஒருத்தவங்க கூட இருக்க முடியாது. அதுவும் மெயினா திருவான்மியூர்ல வந்து பார்க்காம கண்டிப்பா சொல்ல முடியாது. என்னன்னா, நாங்க வந்து வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா வந்து பெசன்ட் நகர் தான். பெசன்ட் நகர்ல வந்து நெறைய ஸ்பாட் இருக்கு. நம்ப வந்து சொல்லிட்டே போலாம். அஷ்டலட்சுமி கோயிலு, சர்ச்சு நெறைய லொகேஷன்ஸ் சூப்பர் சூப்பரா இருக்கும் பெசன்ட் நகர்ல. என்ன ஒரே ஒரு டிஃபிகல்ட்னா பார்க்கிங் தான் கிடைக்காது. பார்க்கிங்க்காகவே எங்கள முன்னாடியே இறக்கி விட்டுட்டு அவரு போயிட்டு, "நான் பார்க்கிங் பண்ணிட்டு வந்துர்றேன்ம்மா, வெயிட் பண்ணுங்க." அதுக்குள்ள பசங்க வந்து இங்க ஓடுறது, அங்க ஓடுறது. அவங்கள புடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்ன்னு ஆயிடும். கடை வந்து என்ட்ரி ஆகக்குள்ளயே பீச் சுண்டல் வச்சிருக்காங்க. கரெக்ட்டான ஸ்பாட்ல தான் என்ட்ரன்ஸ்லயே வச்சிருக்காங்க. அங்கவே வந்து எனக்கு கொஞ்சம் பசிச்ச ஆரம்பிச்சுட்டோனே, நான் வந்து கொஞ்சம் சுண்டல் வாங்கிக்கிட்டு பாப்பாக்கு வந்து பெட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நாங்க தான் வாங்கி குடுத்ததில்ல. ஏன்னா வந்து 2 கிட்ஸ சமாளிக்கவே போதும் போதும்ன்னு ஆகுது. இதுல வேற அந்த பப்பிய வேற வாங்கி அது பாவம். அது வேற எதுக்கு நம்ம வந்து கஷ்டப்படுத்தணும்னு தான் நாங்க வாங்கி குடுக்குறதில்ல. அவளுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு அந்த அவள விடவே இல்ல. அவ வந்து கடைசி வரைக்கும் வந்து தூக்கி வச்சுட்டே இருந்தா. அவளுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பப்பி வந்து அந்த பப்பிக்கு அவள ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னடி இது? நான் நெறைய வாட்டி பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்திருக்கேன். ஆனா ஒரு ஒரு தடவையும் நான் வரக்குள்ளயே எனக்கு ஏதோ ஒரு புதுசா ஒரு வர மாரியே தான் இருக்கும். ஏன்னா, அங்க இருக்க வந்து கடத்தெரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் செட்டிங் வந்து நம்ம கண்ண கவர்ற மாரி, எந்த பக்கம் பார்த்தாலும் பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும். அந்த குதிரை சவாரியா? போறியா? ஏய் வா வான்ட்டு பாரு உன்ன. பவனியா உன்ன வா வா. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. பீச்ல போனனால டாய்ஸ் வந்து லைட் செட்டிங்கோட சூப்பராவே இருந்துச்சு. அவளுக்கு ஒரு டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு 2மே பேரம் பேசி 150க்கு நாங்க வாங்கிட்டு, கேம்ஸுக்காகவும் நம்ப வந்து அங்க நல்லாவே இருக்கும். பிளஸ் வந்து கேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து விதவிதமா ஆனா வந்து அதுவே வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கா நமக்கு இப்ப வராது. அந்த ரிங்ல விழவே விழாது. இருந்தாலும் போடுவோமேன்னு போடுறது. அதனால போட்டாலும் பரவால்ல. பாப்பா வந்து ஒரு கப்பு வந்து வின் பண்ணிட்டா. அவ வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அடுத்தது என்ன பசிக்குன்ற மாரி எங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சுருச்சு. அடுத்து வந்து அங்கேயும் போயிட்டு வந்து ஆர்டர் போட்டுட்டு, நாங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். அங்கேயும் வந்து செல்ஃபோன் குடுங்க, செல்ஃபோன் குடுங்கன்னு கேட்கறாங்க. எந்த இடத்துக்கு கூட்டு போனாலும் இந்த செல்ஃபோன் நம்மள விடமாட்டுதுப்பா. அங்க போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, மோமோஸு, ஃபிஷ் ஃப்ரைலாம் நான் சாப்பிடல. ஏன்னா வந்து பசங்க வந்து அவங்களுக்கும் வந்து எண்ணெய் பொருள் அதிகமா ஒத்துக்காது. இருந்தாலும் பாருங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும், அந்த கோலி சோடா, ஸ்நாக்ஸ் ஐட்டம் வீட்ல எவ்வளோ சாப்பாடு நம்ம செஞ்சு குடுப்போம். அந்த சாப்பாடெல்லாம் பிடிக்காது. ஆனா அந்த கடத்தெருவுல இருக்கிற சாப்பாடு மட்டும் காரமா இருந்தாலும், எவ்வளோ காரமா இருந்தாலும் சாப்பிட வேண்டியது. நல்லா அதேதான். What nonsense you are talking about me? அடுத்து இந்த கேம் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. பட் புதுசா இருக்கு. அந்த நம்பர்ஸ் வந்து டைஸ் போட்டு நம்ம எத்தன கவுண்ட் வருதோ, அந்த கவுண்ட்க்கு அங்க கிஃப்ட் இருந்துச்சுன்னா நமக்கு உண்டு. ஆனா பாப்பா கரெக்ட்டா போட்டு டோட்டல் கவுண்ட் பண்ணுவாங்க. 23ல கரெக்ட்டா வந்து ஒரு பொருள் விழுந்துச்சு. அது என்ன பார்த்தீங்கன்னா வந்து, அவளுக்கு விழும்ன்னு பார்த்தா கடைசில வந்து இந்த கிருஷ்ணாக்கு ரொம்ப புடிச்ச ஜேசிபி விழுந்துருச்சு. பரவால்ல பாப்பா வின் பண்ணி தம்பிக்கு தான் குடுத்தா. ஆனா அவளுக்கு இல்லன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டா. அவனுக்கு கிடைச்சிருச்சு. அவன் ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின் பண்ற கேம் இருந்துச்சு. அதுலயும் வந்து பாப்பாக்கு வந்து இந்த தடவ ஸ்மைலி பால் தான் விழுந்துச்சு. அங்கேயும் வந்து கொஞ்சம் லைட்டா அப்செட் ஆயிட்டா. ஏன்னா, அவ எதிர்பார்த்த பொம்மை வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து கிளம்பிட்டோம். பெசன்ட் நகர்ல வந்து நெறையா இருக்கு சொல்லலாம். ஆனா, அங்க பாருங்க கடத்தெருவுல வந்து மீன் தொட்டி, அப்படி கண் கவரும் மீன் தொட்டி மாரி நெறைய கலர்ஃபுல்லா வச்சிருப்பாங்க. இங்கேயும் மீன் தொட்டி இருக்கு. கடத்தெருவ சுத்தி பார்க்கறதுக்கே நம்ம சும்மா கூட போயிட்டு வரலாம் போல இருக்கு. அந்த மாரி கூட அவ்வளோ பெரிய சரவுண்டிங்ஸ் வந்து கிரவுடு ஜாஸ்தி. கேம்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து ஒரு பொழுதுபோக்கான இருக்கும். நெறைய வித்தியாசமான கேம்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாக்கெட்லயே வந்து ஃபிஷ் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அது வந்து அழகா இருக்கும். பாருங்க அந்த வீடியோலயே வந்து நமக்கே வந்து அத ஒரு ஒரு நச்சு வாங்கிடலாமே அப்படின்ற மாரி தான் தோணுச்சு. வழி நெடுக காட்டு பண்ணி டேடு காட்டு பண்ணி இல்லடா அது காட்டு மல்லி என் மல்லில என்ன இருக்கோ அதை தாண்டா சொல்லும். பீச் எல்லாமே சுத்தி பார்த்துட்டு நாங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்.